Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 9th standard CBSE. So NCERT பார்க்க போகிறோம். Exercise 2.54. New edition 2.4. So first here the identities are very important. Already we know that the identity is a plus b the whole square, a minus b the whole square, a plus b into a minus b. Other than that here cube also here. So extra இங்கே சில identities இருக்குது cubes எல்லாம் அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்ணி பண்ண போகிறோன்னா, ஸோ ஆல்ரெடி வி நோ தட் த ஃபர்ஸ்ட் சம் யூஸ் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ் டு ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, இதை லுக் லைக் எந்த ஐடென்டிட்டி ஷேப் மாதிரி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த ஃபார்மெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி ஒன்று தான் இருக்குது. விச் ஒன் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. விச் ஐடென்டிட்டி தட் 2.4 2.4 the firstல the main identity x plus a into x plus b. What is this identity? X square plus a plus b into x plus a into b. Okay, so actually simple. Firstல square வரும், nextல x வரும், lastல constant வரும். So firstல ஒன்று பிரச்சனை 1 தான். செகண்ட்ல sum of the alphabets ab யோட sum, lastல ab யோட product. அவ்வளோதான், ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஐடென்டிட்டி ஷேப்பில் எக்ஸ் நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா இல்லை ஒன் திங் எக்ஸ் சேமாக இருக்கும், ஏபி இந்த நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் யூ வில் சூஸ் திஸ். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 10. யூஸ் திஸ். எக்ஸ் இஸ் எக்ஸ் தான், ஏ இஸ் 4, பி இஸ் 10. அப்படியே அப்ளை பண்ணி போடணும். யூ டூ தட் ஒன். ஸோ செகண்ட் ஆல்சோ த சேம் வே. மைனஸ் வந்தால் என்ன மிஸ் பண்ணுறது? ஸோ மைனஸ் நம்பர் வந்தாலும் இட் இஸ் நாட் இஷ்யூ. உங்கள் பிஏ -10ன்னு எடுத்துக்கணும், உங்கள் நம்பரை சைனோட எடுத்துக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்குது, மைனஸ் வச்சு இன்னொரு ஐடென்டிட்டி இல்லை. ஸோ ஒரே ஐடென்டிட்டி தான் இந்த ஐடென்டிட்டி. ஸோ அதனால் ஏபி பிரச்சனை இல்லை, என்ன நம்பர் வருதோ அது ஏ. -8னா -8 தான் ஏ. ஸோ சைனோட எடுக்கணும். +8னா ப்ளஸ் எழுத மாட்டோம், பட் அண்டர்ஸ்டுட் தான் அது. ஸோ த சேம் வே ஐ எம் டூயிங் தேர்ட் ஒன் போடுவேன். த சேம் வே 4th 5th எனி ஒன். விச் ஒன்? 4th ஆர் 5th? 4th square இருக்கு. Shall I do 4th? Okay. See your third sum. What is third question? Third question. 3x plus 4 into 3x minus 5. See here. So x வந்து ஒரு நம்பர், x வந்து another number. அப்படி இருந்தாலே this identity. But instead of x here 3x. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? 3x. ஏக்கு பதிலாக 4. ஸோ பிக்கு பதிலாக +5 கிடையாது, -5. அதை தான் சொல்கிறேன். உங்கள் நம்பரோட சைனை அப்படியே யூ ஜஸ்ட் டேக். ஓகே. ஸோ இப்போ இந்த சம் ஏன் சூஸ் பண்ணால் இங்கே வெறும் எக்ஸ் இல்லாமல் 3x இருக்கனால 3x யூ ஜஸ்ட் டேக், அவ்வளோதான். ஸோ அப்போ இதுக்கு இந்த ஐடென்டிட்டி படி எழுதுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா அப்போ 3x ஹோல் ஸ்கொயர் மறக்காமல் போடும். 3x the whole square plus ஏங்கிறது நமக்கு என்ன 4 plus bனா -5. ஓகே, into x means 3x plus a into b. a means 4, b means -5. ஒரு கிளியர். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எழுதணும், அதுக்கப்புறம் அதில் x என்ன a என்ன b என்னன்னு இந்த மாதிரி எழுதணும். அப்புறம் அப்ளை பண்ணால் இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே. ஸோ எக்ஸும் கான்ஸ்டன்ஸும் வர கேஸில் இதை சூஸ் பண்ணணும். So 3 को square x को square. 3 square is 9, x को square and then plus 4 minus 5. Is it correct? Plus into minus into 3x. Here plus into minus 4 into 5 20. So here 9x square minus 1 into or 3x, that is minus 1 here. So minus 1 into 3x minus 20. This is your answer. So splitted la kuduthiranga, factorize model la you are just framing the quadratic equation. Okay, the same way first sum homework easy. First la x is x தான், a is 4, b is 10, that's all. அப்படியே இதே மாதிரி அப்ளை பண்ணும், போட்டால் தான் ப்ராக்டிஸ் ஆகும். you should do. Okay, செகண்ட் சம்மில் x தான், a 8, b -10. இதே சேம் டிட்டோ போடணும். fourth sum, what is your fourth question? Fourth question. y square plus 3/2 into
y square minus 3/2. See here, இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கும். அந்த டேர்ம்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும், செகண்ட் டேர்ம் இருக்கும், நடுவில் சைன் மட்டும் டிஃபர் ஆகும். இது ஆல்ரெடி நம்மளே பார்த்துருக்கோம். இந்த ஐடென்டிட்டி யூஸ்வலாகவே தெரியும். என்ன ஐடென்டிட்டி மாதிரி இருக்குக்காக a + b இன்ட்டு a - b மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன க்ளூனா இங்கே ஒரே மாதிரி இருக்காது, சரியா? நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். இங்கே ஒரே மாதிரி இருக்கும் டிட்டோ எல்லாமே, நடுவில் சைன் மட்டும் மாறினாலே த ஸ்பெஷல் ஆல்வேஸ் யூஸ் பண்ணுற ஐடென்டிட்டி a + b இன்ட்டு a - b. ஸோ அந்த ஐடென்டிட்டி எழுதி வச்சுக்க போகிறோம். What is the identity? a + b into a - b. What is the answer? a square minus b square. Here my a is, நம்ம a வந்து y square. So நம்ம bங்கிறது 3/2. இதை எழுதி வச்சாதான் it is easy. Otherwise நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் வரும். ஸோ இப்போ a ஸ்கொயர்னு எழுத போகிறேன். ஏன்னா நமக்கு y ஸ்கொயர், இஸ் இட் கரெக்ட்? அதுக்கு ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 3/2 our b. ஸோ bக்கு ஸ்கொயர். ஓகே, clear? ஸோ y ஸ்கொயர் 2 into 2 4. 3க்கு ஸ்கொயர் பண்ணோம், 2க்கு ஸ்கொயர் பண்ணோம். ஸோ y/4 மைனஸ் 9/4. இப்படி ஃப்ராக்ஷனில் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுனால ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கும். 4 is a LCM. 4 is a LCM. So 4 is a LCM means here, okay? 4 is a LCM means 4y power 4 minus 9. இப்படி வேணால் ஸ்டாப் பண்ணலாம், சரியா? இப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க, நோ ப்ராப்ளம். சப்போஸ் இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க. 1/4 தனியாக எழுதிட்டு 4y/4 minus 9. This is your equation. So 2 வந்தனால உங்களுக்கு பவர் 4ல வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ரெண்டும் சேமாக இருக்குது, நடுவில் சைன் மாறி இருக்குன்னா a + b into a - b தான். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் வந்தாலும் இட் இஸ் நாட் இஷ்யூ. 1 + 1 - ஆகுது. ஹியர் a is 3, b is 2x. 2க்கும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸுக்கும் ஸ்கொயர் பண்ணணும், மறக்காம அதுதான் கேப்சலாக பண்ணணும். ஓகே, 2 டேர்ம்ஸ் இருக்குது. will you do? செகண்டில் பார்த்தீங்கன்னா evaluate the following products without multiplication directly. நம்ம எப்பயும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதான். அப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ண பார்க்கணும். சிம்பிள், ஜீரோவோட நியர்பையாக எழுதணும். இப்போ 100 சம்திங் இருந்தால் 100. ஃபார் எக்ஸாம்பிள் 103, இட் கேன் பி ரிட்டன் as 100 + 3. ஸோ 107 வந்து 100 + 7. ஸோ அப்போ 100ஓட நியர்பை, அதாவது மைனஸ்லேயே எழுதலாம், ப்ளஸ்லேயே எழுதலாம். ஸோ 100 ஜாஸ்தி போச்சுன்னா மோர் தென் 100ஆக இருந்தால் ப்ளஸ், லெஸ் தென் 100ஆக இருந்தால் மைனஸ். ஸோ இப்போ இதில் 103 ஐ எம் டூயிங் த ஃபஸ்ட்டு. தேர்ட் ஐ வில் டூ, பிகாஸ் அதில் ப்ளஸும் வரும் மைனஸும் வரும். ஓகேயா? ஃபஸ்ட்டில் ப்ளஸ்ஸு, செகண்டு மைனஸ் வரும், தேர்டில் +1 -1 வரும். ஸோ ஷால் ஐ டூ செகண்ட் அண்ட் தேர்ட்? ஸோ second sum. What is second sum? 95 into 96. You are writing this number is a nearest 100. 100 minus 5. Is it correct? Into இது 100 minus 4. கரெக்டா? 95 நாலும் 100 minus 5 நாலும் ஒன்று தான். பட் நியரஸ்ட் 100 எழுதிட்டு இது பார்க்க எது மாதிரி இருக்குது பார்க்கணும். எந்த ஐடென்டி சேமாக இருக்குது, சைன் மட்டும் மாறினா a + b into a - b. அது மாதிரி இல்லை. ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பர் மாறுதுன்னா திஸ் இஸ் த ஐடென்டிட்டி. ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருக்கும், செகண்ட் நம்பர் மாறும். அப்படி இருந்தால் திஸ் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் x + a into x + b. ஷால் யூஸ் திஸ்? நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ எங்கே என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதை எழுதணும், ரிப்பீட் பண்ணணும், அங்கே உள்ளே எழுதினா தான் மார்க். So this is look like this. Is it correct? So our x is 100. Our a is, it is very very important, -5. Our b is -4. First உங்கள் நம்பர் இந்த மாதிரி மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் என்ன ஐடென்டிட்டி பாசிபிள்னா, ஃபஸ்ட்டு சேமாக இருக்குது, செகண்ட் டிஃபராக இருக்குன்னா x + a into x + b. You are using this and then x, a, b பட் இன்க்ளூடிங் சைன் எடுக்கணும். அது இந்த மிஸ்டேக் தான் மேஜராக பண்ணுவீங்க. அது பண்ணலன்னா இட் இஸ் நாட் இஷ்யூ. அதுதான் மெயின். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். யுவர் x ஸ்கொயர் 100 ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் b இன்ட்டு x 100. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் a இன்ட்டு b. Now multiply here. 100 square na 2 0 na 4 0. Square na just double. 2 na 4 ஆயிடும்.
ஸோ இங்கே அதே மாதிரி எழுதுறப்ப -5 plus into minus -4 into 100. Here minus into plus விட்டுருங்க, minus into minus plus 20. Okay. Here minus same sign என்ன பண்ணும், add பண்ணும், -9, is it correct? So into 100. You are just multiplying here means, okay. Okay now, so it is 10,000. See here, plus into minus minus 9 into 100, 900 plus 20. So these two same sign. Add பண்ணிட்டு subtract பண்ணலாம், இல்லை இது ரெண்டையும் பண்ணிட்டும் அதை பண்ணலாம். That is your wish. Same sign add பண்ணிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணுறேன், இல்லை மைனஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். ஸோ இது ஈஸியாக இருக்கும் 900 பண்ணுறதுனால. ஸோ ஐ எம் சூஸிங் these two first. 10,000 minus 900. 9,100. ரவுண்டாக 1000 பண்ணிட்டு வேணாம். 9,100. 9,100 கரெக்டா? ப்ளஸ் ஒரு 20. 20 ஆட் பண்ணால் ஈஸி. எஸ், 100 அப்படியே தான் இருக்கும், 20 பிளேஸில் அப்படியே மாட்டும். ஸோ 9120 நார்மல் மல்டிப்ளைல பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சேம் வே யூ ஆர் யூஸிங் டூயிங் ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன், third sum is 104 into 96. Here also the easy only. 104 can be written as 104 100 வர மாதிரி எழுதணும். 100 plus 4. அவ்வளோதான். 96 can be written as இங்கே போட்டுருக்கும். 100 minus 4. 100 plus 4, it is 100 minus 4. இது லுக் லைக் சேமாகவே இருக்குது, எல்லாமே சைன் மட்டும் மாறுதுன்னா a plus b into a minus b. எல்லா சம்க்கும் இதே யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஃபஸ்ட்டு சேம் நெக்ஸ்ட் வேரி ஆகுனா இது எல்லாமே சேமாக இருக்குது. நடுவில் ப்ளஸ் மைனஸ் மாறுதுன்னா இட் இஸ் லுக் லைக் a plus b into a minus b. Already we know that this identity a square minus b square, your a is 100, you write all these. இது ஏன் பேட்டர்ன் நட போடும். இங்கே சைன் எடுக்கக்கூடாது, ஏன்னா சைன் ஃபார்முலாலே வந்துடும், வெறும் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். இங்கே பாட்டுக்கு -4 எடுத்தால் ராங். இங்கே சைன் பற்றி பார்க்கக்கூடாது, இங்கே சைனே ஃபார்முலாலே இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ், அதுதான் மேஜர். அதனால் என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதணும், ஏ என்ன பி என்ன அதை எழுதணும், அடுத்த ஸ்டெப்பை தான் அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணுங்க. 100 ஸ்கொயர் minus 4 square. 100 square is 00, means 40, minus 16. So 10,000 minus 16. தெரியலன்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, 10 9 9 9 கரெக்டாக. 10 minus 6 4. Here 9 minus 1 8 9 9. So 10,000 16 போச்சுன்னா 9,984. Okay, take the notes. Remaining sums do and then come 1 and 2 போட்டு வரணும். 1 and 2 பேட்டர்னில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் போட்டு வரணும். ஃபார்ம்லே வீட்டில் இன்னொரு தடவை படித்து எழுதிட்டு வரணும். ஃபுல்லி 8 ஃபார்ம்லே. இப்போ இது ரெண்டும் பரவாயில்லை, மீதி 3 எழுதுனா மெமரைஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் 16, எக்ஸாம்பிள் 17 ரெண்டுமே ஹோம்ஒர்க். எக்ஸசைஸில் 1 2ல் எல்லாமே போட்டிருக்கோம். ஓகே, 16 17 1 2ல் எல்லாமே ரிமைனிங். நான் போட்டதை ரிப்பீட் பண்ணும், போடாத போட்டு வரும். பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.